நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு. இதுக்கு சித்தர்கள் ஏதாவது பூசாவிதி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, காலாங்கிநாதர் பூசாவிதியில கர்ப்பரோகத்திற்காக ஒரு பிரயோக முறை கொடுக்குறாரு. இப்போ நம்ம என்னென்னவோ மருந்துகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அது கர்ம நோய்கள்னால ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கர்ம சாந்தி அப்படின்னக்கூடிய பூஜையை அகஸ்தியர் செய்ய சொல்றாரு. அதுவும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதே போல தான் இந்த கர்ம நோய்கள்னால நம்ம அவதிப்பட்டு தீர்வே இல்லை, நான் நிறைய மருந்துகள்லாம் சாப்பிட்றேன், தீர்வே இல்லை அப்படின்னா, இந்த மாதிரியான தந்திர மந்திர முறைகளை பின்பற்றியும் நம்ம மருந்துகள் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இந்த மாதிரியான பூசா விதிகள் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மருந்துகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேர் இருக்கும். இப்ப காலாங்கிநாதர் என்ன சொல்றாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு பதிவாக இன்னும் ஒரு கருமானம் கேள், பரித்தகட்டில் நவகோணம் இட்டுக்கொண்டு கதியாக எட்டெழுத்தை சுட்டி போட்டு கிருபை பெறும் நடுவான முக்கோணத்தில் விதியான அட்சரந்தான் ஓம் ரீங் என்று விவரமுடன் தான் எழுதி விண்ணை நோக்கி மதிவான ரவிமதியை சுழினை கேற்றி மார்க்கமுடன் சர்க்குருவை தியானம் செய்யப்பா எந்திரத்தை குளிசம் செய்து திருவான பெண்களுக்கு கட்டினக்கால் மெய்யப்பா சொல்லுகின்றேன் கர்ப்பரோகம் மெய்யான தேகமாம் பாய்வு தீர்ந்து கையப்பா உதவுவது போலே மக்கால் காரிகைக்கு கர்ப்பம் உண்டாம் கண்ணை காண்பால் பொய்யப்பா போகாது மெய்யே நிற்கும் புத்தியுடன் நவகிரக பூசை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த பூசையை நீ செஞ்சு அதை குளிசமாடி கட்டிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நமக்கு குழந்தை இருக்கும் அப்படின்றத காலாங்கிநாதர் சொல்றாரு. நீங்க என்னென்னவோ மருந்துகள்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பரியன்ற தகிட்டில் நம்ம அந்த எந்திரத்தை வரைஞ்சி அதை பூசை பண்ணி அதை நீங்க குளிசமா கட்டிக்கிட்டே நீங்க மருந்துகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்.